ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பட்டுக்கோட்டை கார்த்தி பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா நாடியம்மன் கோவிலில் தான் இருக்கோம். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா சதுரகிரிக்கு ஒரு டீமாக ஒரு காரும் ஒரு வேன் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 35 பேர் கிளம்புறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா வேனு, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கார் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு ட்ராவல் ஒரு அட்வென்ச்சர் செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் சதுரகிரியை பற்றி போட்டிருக்கேன். நான் எப்படியெல்லாம் நாங்கள் ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஷார்ட்டாக நான் வீடியோ போடுறோம். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் பங்கில் நிற்கிறோம். பெட்ரோல் பங்கில் குட்டீஸ் எல்லாம் வந்துருக்கு கூட. இப்போ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்கே எல்லாம் வேன் அங்கே நிற்கிது. எங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவன் சிலை தெரியுதா உங்களுக்கு? கிட்டத்தட்ட ஒரு 56 அடி உயரமுள்ள சிவன் சிலை. பார்த்தீங்கன்னா குரூப்பாக வந்தேன்னு சொன்னோம்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு வந்தாச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 28லேருந்து ஒரு 30 பேர் ஒரு டீமாக வந்திருக்கோம். அந்த என்ட்ரன்ஸை காட்டுறேன் பாருங்கள். அப்படியே வந்தாச்சு. நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஒரு லிங்கமும் ஒரு சாமி சிலையும் இருக்கும் மரத்தடியில். எவ்வளோ சின்ன பசங்களாம் எவ்வளோ நிறைய பேர் போகிறாங்க பார்த்தீங்களா? இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, சுற்றிலும் மலை தான், பச்சை பசேன்னு மலை, நடுவில் சின்ன ஒத்தடி பாதை மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ அப்படியே ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே ஏறி போயிட்டே இருப்போம். சதுரகிரியோட வழுக்கு பாறை வந்தாச்சு. எடுத்துக்க முன்னாடி இருக்கு. அது பார்த்தீங்கன்னா வழுக்கு பாறையை தாண்டி வந்தாச்சு. வழுக்கு பாறைன்னு எதுக்கு வந்துச்சு அப்படின்னா சர்வலாக அப்படி வழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இது பேர் வழுக்கு பாறைங்க. லொக்கேஷன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழுக்கு பாறையை தொடர்ந்து அடுத்து சங்கிலி பாறைன்னு வரும். கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும். நம்ம பார்த்து படிக்கட்டு மாதிரி இருக்கும். ஸ்டெப்பை பார்த்து வச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முன்னாடி பாறையை கடந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு வந்தாச்சு. அந்த ஈசானோட என்ட்ரன்ஸ் அந்த இதை பார்க்கணும். கையெல்லாம் செலுத்து போச்சுங்க. இங்கே வந்து அவர் கூப்பிட்டா மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம யாராலையும் உள்ளே நம்ம நினச்சால முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்ம வந்தாச்சு. லொக்கேஷன் எங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர மகாலிங்கம் டெம்பிளுக்கு வந்தாச்சு. அவர் தரிசனம் கிடைக்கிறாங்கிறது கோடி புண்ணியம். எல்லாருக்கும் இந்த தரிசனம் கிடைக்காது. இதுதான் ஐயா சுந்தர மகாலிங்கம் கோவில் திருக்கோவில். தூரத்தில் தெரியுது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தவசி பாறை. அங்கே தான் முனிகர் வந்து தவம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் யாருமே அலோடு கிடையாது போகிறதுக்கு.